வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஐஎம்ஸ் இதை பற்றி அதிகமாக நம்ம பார்க்கும்போது இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் ஏதோ ஒன்றுங்க. ஆடியோ அப்படின்னு வரும்போது முன்னெல்லாம் வந்து எவ்வளோ ஜாலியாக நம்ம வந்து பீட்ஸ் ஆடியோவோடலாம் கூட ஃபோன்ஸில் 3.5mm ஜாக் வழியாக சும்மா வைப்பு பண்ணிகிட்டு இருந்த காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து 3.5mm ஜாக் போனதும் பிராண்ட்ஸ் வந்து அவங்களே ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம மேலெல்லாம் வந்து இறக்கப்பட்டு நமக்காக டைப் சி 3.5mm வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, பாக்ஸ்லேயே ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கே, அதை நம்ம கொடுக்காம விட்டோம்னா நிறைய பேர் வாங்குறாங்களே. ஆப்பிள்லாம் அப்படி தான் நிறைய கல்லா கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எல்லாரும் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லைட்னிங் டு 3.5mm அவங்க ஷிப் பண்ணல. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா கூகுள் பிக்சல் எல்லா டிவைசஸ்லையுமே, ஷாமி டிவைஸ் எல்லாத்துலேயுமே பாக்ஸ்லேயே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து யாருமே அதை கொடுக்கறதில்ல. அண்ட் இதில் இருக்கலே சோகம் என்னென்னா, எந்த பிராண்டுமே இப்போ அவங்க சைட்டில் அதை விற்கிறதும் இல்லை. சரி, இப்படி இருக்கும்போது அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ். எப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட டிடி ஹை-ஃபையும் ஹெட்ஃபோன்ஸோனும் சேர்ந்து அற்புதமான ஒரு கேபிள் டிடிஐ-5யோட இந்த டேக், இதில் ப்ரோ கேபிள் தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்போம். யாருக்கு அப்படின்னா, ஒரு 10,000 மதிப்போ இல்லாட்டி 15,000, 20,000, 25,000 அந்த மாதிரிலாம் நீங்கள் ஐஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் டேக்லாம் மாட்ட விரும்பலை ப்ரோ, நேராக ஐஎம் அதை பட்டு மட்டும் பிடிங்கி இதில் மாட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த கேபிள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். இதிலே வந்து ப்ரோ இல்லாத வேரியன்ட் 2,000 ரூபாய்க்கு இருக்குது. அது வந்து நீங்கள் 110Kல உள்ள ஐஎம்ஸ்லாம் வாங்குறீங்களா, அதுக்கு அதுவே போதும். சொல்ல போனால் அந்த கேபிளே 20,000 ரூபா ஐஎம்க்கும் போதும் தான். ஸோ இப்படிப்பட்ட கேபிள்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் இது வந்து எப்படி தெரியுமா, இந்த ST2 Pro அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டு ஹிதிஸ் HIDIZS. ஸோ இந்த பிராண்ட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக புதுசு. மேபி உங்களுக்கு யாருக்காவது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். பட் இந்த பிராண்டை பற்றி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, கிக் ஸ்டார்டரில் வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது ஒரு நல்ல வைப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க கிக் ஸ்டார்டரில். அது முக்கியமாக யூரோப்லலாம் கொஞ்சம் இவங்களை பற்றி அதிகமான பேச்சு இருந்திருக்கு. இவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நல்ல ஹை குவாலிட்டி, அதாவது இன்னியர் மானிட்டர்ஸ் ட்ரெண்ட் ஆகிறது என்னமோ சாத்தியம்தான். அந்த ட்ரெண்டில் இவங்க வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி அப்படின்னா வெறும் ஆடியோ மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் குவாலிட்டியும் எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கண்ணும் கருத்துமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வாங்கினீங்களோ அவங்க இன்னும் கம்மி ப்ரைஸ்க்கும் வாங்கியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஹிதிஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதாவது வெப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து $49 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போய்ட்டு ST2 Pro அதுலேயே நெபுலா அப்படின்னு போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா USB-C DAC ஹைஃபை டிஜிட்டல் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் நான் ஆல்ரெடி பிரித்து யூஸ்லாம் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ண வச்சேன். அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஸோ இது எப்படி டியூன் பண்ணப்பட்டிருக்கு, இதெல்லாம் அவங்களும் ரியலைஸ் பண்ணி பார்க்கட்டும். ஸோ ஒரு கலெக்டிவ் டேட்டா கிடைக்குமேனு சொல்லி தான். சரி, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறது வந்து 4,700 4,800 ரூபாய்க்கு கிடைக்குங்க வித் த பட்ஸு. இல்லைங்க எனக்கு பட்ஸ்லாம் வேணாங்க, எனக்கு அந்த கேபிள் தான் வேணும், எனக்கு வந்து டேக்கோட டேரெக்டாக கேபிளாகவே இருந்ததுன்னா சந்தோஷம், தனித்தனியாலாம் என்னால் மாற்ற முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம நிறைய குட்டி குட்டி அடாப்டர் கைண்ட் ஆஃப் டேக்ஸும் பார்த்துருக்கோம். அண்ட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அடிஷ்னல் பவர்ஸ் எல்லாம் எடுத்து அதுலேருந்து ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸில் மியூசிக்கை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹைரஸ் டேக்ஸையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒன்று தேதிக்கு தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதிலே கொடுத்துட்றேன். டைப்-C தான், 3.5mm இல்லாமல் டைப்-C ஆடியோ தான், பட் அதுலேயே டேக் இருக்கும், என்ஜாய் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபஸ்ட்டு கிளைம். ஸோ அதுதான் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சைடில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. ப்ராடக்ட்டோட பேரே தாங்க இருக்குது திரும்ப. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் சிப் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ES9281AC Pro அந்த சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து DSD மோடில் உங்களுக்கு DSD 64 and 128 சப்போர்ட் இருக்குது. அண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 384 kHz 32 பிட் அது வரைக்கும் PCM அப்படிங்கிற சப்போர்ட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சாம்பிளிங் ரேட் இண்டிகேட்டர், ஆமாங்க அதுலேயே வந்து ஒரு சின்ன LED லைட்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்றதெல்லாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இதுலேயே அந்த கலர்ஸ்க்கெலாம் தான் போட்டிருக்காங்களா, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு, இம்பிடன்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாங்க, டிட்டாச்சபிள் 0.78mm அந்த யூனிவர்சல் அந்த 2 பின் அதுதான், அது கோல்டு பிளேட்டடாங்க. அப்புறம் கேபிள் வந்து ஹை பியூரிட்டி ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் 2 ஸ்டாண்டர்ட் மிக்சட் பிரைடு சர்ஃபேஸ் டெக்ஸ்டைல். சரி, ஓகே, இது ஏதோ வந்து அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு பிரைடட் கேபிள் காப்பர், சூப்பர். ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் உங்களுக்கு பிரைடட் கேபிள் ஒன்று கிடச்சிருது 1.2 மீட்டர் லென்த்துக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 7 கிராம் தாங்க. அதாவது இயர்ஃபோன் எக்ஸ்க்ளூடிங் இயர்ஃபோன் கேபிள். ஐயா என்னையா இது, சரி ஓகே, அது வெறும் பட்ஸோட வெயிட். அப்போது 3.5 grams பர் பட்ஸா, ரைட்டு. ஸோ இதில் ஆக மொத்தம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ST2 Pro கேபிள் ஒன்று இருக்கும், Type-C to USB-A அடாப்டர், ஆமாங்க Type-C to USB-A அடாப்டர் இருக்கும். ஸோ
அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிசி லேப்டாப்ஸ் அதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லிசன் பண்ணலாம். அப்புறம் யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னு வைங்க, மேலே டிரான்ஸ்பரண்ட்டான ஹிதிஸ் அந்த 2 பட்ஸ் இருக்குங்க, நெபுலா. ஸோ பட்ஸை எடுத்தோன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு கேரிங் பவுச் இருக்கும். கேரிங் பவுச் மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு வாரண்டி கார்டும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும், அதாவது 3 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்கும், ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜு. ஸோ இந்த சுருக்கு பையும் நல்லாயிருக்கு. அதோட அந்த லாக்கிங் மெக்கானிசம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால டைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நல்லாயிருக்கு. டிசைன் அண்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஆக மொத்தம் இந்த சர்க்யூட்டில் டேக் அண்ட் டிஎஸ்பி. ஸோ இதில் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ அப்புறம் ரெட்டுங்க, இந்த 2 கலர் எல்இடிஸ் நீங்கள் பார்க்கலாம். என்ன டேட்டா அதில் ப்ராசஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து. அப்புறம் இந்த எண்டுலேருந்தே உங்களுக்கு வந்து பிரைடட் கேபிள் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே போச்சுன்னு வைங்க, ஸ்ப்ளிட் ஆகிற இடத்துல அகைன் ஒரு மெட்டல் இருக்குது. அங்கேருந்து திரும்ப கண்டினியூ ஆகும்போது இங்கே உங்களுக்கு வந்து இன்லைன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ கால்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், மைக்ரோஃபோனோட ப்ரெசன்ஸ், அண்டு இங்கே டிப்பு வரைக்கும் ஃபுல்லாகவே பிரைடட் தான். இது வந்து டியூயல் மேக்னெட், ஆக்சுவலாக டியூயல் டிரைவர் இல்லை, டியூயல் மேக்னெட், 2 மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டிரைவர் தான், 10mm டிரைவர், டிரான்ஸ்பரண்ட் டிசைனுங்க. ஸோ இதில் நேமிங்கும் நீங்கள் பார்க்கலாம், ப்ராடக்டோட நேமு ஹிதிஸ் நெபுலா ரைட் சைடு அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வேரியண்ட் வேண்டாம்னா இன்னொரு வேரியண்ட் இருக்கு இல்லையா, அந்த கலருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மெஷ் கொடுத்துருக்காங்க நாசில்ஸில். ஸோ இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த கனெக்டிங் பாயிண்ட்டில் டேக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு குட்டி எல்இடி இருக்குங்க. அது வந்து 2 கலரில் எரியும், ஒன்று ரெட்டு, இன்னொன்று ப்ளூங்க. ஆல்ரெடி பாக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் 384 kHz வரைக்கும் புஷ் பண்ண முடியும்னு. ஸோ ரெட் கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிடி குவாலிட்டி ஆடியோங்க, சரியா? ஸோ நல்ல மோஸ்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ நம்ம சொல்ல போனால் இதில் ஜோக் என்ன தெரியுமா, ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டால் கூட ப்ளூ கலர் லைட்லாம் எரிய மாட்டேங்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எதில் கேட்டாலுமே ரெட் கலர் லைட் தான் எரியுது. பட் என்ன, குவாலிட்டி ஸ்டாண்ட்ஸில் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக டிஃப்ரென்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப அதை நெக்லிஜிபிளாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது ப்ளூ லைட் எப்போ எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88.2லேருந்து 384 kHz வரைக்கும் அந்த சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா, டிஎஸ்டியில் ப்ளே பண்ணுறேன், ஹை ரெசல்யூஷன் அண்ட் லாஸ்ட்லெஸ் ட்ராக்ஸ் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னும் போது தான் அந்த ப்ளூ கலர் லைட் எரியுமாங்க. இதை எரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தரமான குவாலிட்டியில் ஆல்ரெடி ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இத்தனைக்கும் க்ரீன் கலர் எல்இடி, பிங்க் கலர் எல்இடி, எல்லா எல்இடியும் இருக்குது. இந்த டேக்கு, இந்த லைட்டு, இதில் பற்றி தேடி பார்த்தா இஷ்டத்துக்கு இருக்குது இன்டர்நெட்டில் டேட்டா. பட் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் திரும்ப நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், என்னடா இது ரெட் கலரும் ப்ளூ கலரையும் தவிர எதுவுமே எரியலையே அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எக்ஸாக்டாக ப்ரிசைஸாக போய் பார்த்தா தான் தெரியுது, ஓகே ST2 Proவில் இந்த 2 கலர் தான் வரும் போல் அப்படின்னு தெரியுது. மேபி நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல இன்னும் அடிஷ்னலாக கூட அது கலர் காட்டும் ப்ரோ, அதுக்கு இன்னும் நம்ம வேறு மாதிரியான ஒரு சில ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்னன்றதை சொல்லுங்கள், நானும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். பட் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாருங்களேன், நான் இப்போ யூடியூப் மியூசிக்கில் பாட்டு கேட்க போகிறேங்க. எனக்கு தெரிஞ்சு 60% வால்யூம் போதுங்க, அதுக்கு மேலெலாம் ரொம்ப டூ மச். ரெட் கலரில் எல்இடி எரியுதா, நார்மல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேஸ் இருக்குது, வோக்கல்ஸ் எல்லாமே அப்படி கரெக்டாக போய் ஹைஸும் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா, வீலாம் இல்லை, அது வீனே சொல்ல முடியாது, அலை அடிக்கிற மாதிரி இருக்குது. டீப்லாம் இல்லைங்க, ஒரு லைட்டாக ஒரு அலை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க, சரியா? இப்போ நான் இத்தனைக்கும் எந்த பாட்டு கேட்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக கேட்குற மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பவர் ஹவுஸ் சாங்லாம் கேட்டால் அப்படி இருக்கும், அந்த ரோல் ஓவர்னு சொல்லுவோம்ல, நல்லா ப்ரிசைஸாக இருக்குங்க, பேஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப டீப்பாகவும் ரோலிங்காகவும் இல்லை. இது எதில் சொல்லலாம்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளால தான், அது யாருங்க, டிடபிள்யூஎஸில் நார்டு பட்ஸு 1+ஓட டைனோ ஆடியோவோடு இருக்கக்கூடிய அந்த பேஸ் வேவ், அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பேஸ் விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாதியா அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இதில் இல்லை. இதில் எப்படி இருக்குன்னா, கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணுமோ எவ்வளோ இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜில் இருக்குது. அதே சமயம் ஹைஸும் நல்லா இருக்குது. அப்போது இதில் யாராவது கேமிங்க்கு போனாங்கன்னா, கேமிங் விளையாட இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா, இப்போ சப்போஸ் நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன் ஈக்குவலைசரில், கிராஃபிக் ஈக்குவலைசரில் அப்படின்னா,
இப்போ ஒரு EQ இருக்குது, இதோட ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதை நான் அப்படியே வந்து ஒரு குவால்காம் சிப்பில் கேட்டால் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடுறேன். ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. இதோட வேலையை இது சரிவர செய்யுதா அப்படின்னு பார்த்தா எஸ். சப்போஸ் இந்த ஐஎம் வேணாம், இந்த இயர்பட் வேணாம், எனக்கு வேறு மாதிரி எனக்கு பிடிச்ச ஆல்ரெடி ஒரு சில ஐஎம்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சூப்பர் மிக்ஸ் 4 எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு நினச்சா நான் சூப்பர் மிக்ஸ் 4 மாதிரி ஒன்று எடுத்து இதில் கனெக்ட் பண்ணி லிசன் பண்ணலாம். பெட்டரான ரிசல்ட்டை நான் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா கேபிள் ஒரு முக்கியமான பாயிண்ட் ப்ளே பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சில ஐஎம்ஸ் கவர் பண்ணும்போது ₹1000 ₹1200 ஐஎம்ஸ்லாம் ஆக்சுவலாக ஐஎம்மோட பட்டு அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிரைவர் யூனிட்ஸ்லாம் நல்ல டிரைவர் யூனிட்டு நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட வந்த ஒரு மொக்க கேபிள் கருப்பு கலரில் ஒரு சீப்பான கேபிளில் வந்திருக்கும். அந்த கேபிளில் வந்தனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி நமக்கு லிசன் பண்ணும், சே என்னடா இவ்வளோதானா, இதுக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அதுக்கு இன்னும் ₹1000 நல்ல இஎம்மில் இருக்குது, அதை வாங்கலாமே அப்படின்னு சொல்ல தோணுச்சிங்க. பட் இது வந்து ஒரு சந்தேகம் வந்ததுமே, ஏன்னா கேபிள் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா ஐஎம்ஸில். அப்போ வேறு ஏதாவது நல்ல குவாலிட்டி கேபிள் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும். 2 வருஷம் முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடி நம்ம இதை கவர் பண்ணியிருப்போம். ஸோ நல்ல குவாலிட்டி கேபிளுக்கு மாற்றி போட்டதும் சில்வர் கோட்டடு, காப்பர் கேபிள், இந்த மாதிரி ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் இதில் போட்டதும் சூப்பராக இருந்துச்சு. ஆடியோ குவாலிட்டி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அப்படியே ஓப்பன் அப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் கேபிள் வந்து என்றைக்குமே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து என்னென்னா, இன்கேஸ் இப்போது ரெட் கலரில் லைட் எரிஞ்சிட்டு இருந்ததா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிவிட்டு வேவ் ஃபைல் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா எஸ். இப்போ நான் வேவ் ஃபைலில் கேட்குறதுக்கும் ஃப்ளாக்கோ இல்லை நார்மலாக வேறு ஏதாவது ஒரு சில ட்ராக்ஸோ கேட்குறதுக்கும் நார்மல் MP3 கேட்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் ஓரளவுக்கு நாய்ஸி என்வரான்மெண்ட்லேயும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுலேயும் இன்னும் தனிமையில் அமைதியாக நீங்கள் படுத்துக்கிட்டு தூங்குகிற நேரத்தில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நல்லா ஒய்டாக இருக்கும். இன்னும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து வரக்கூடிய அந்த குட்டி குட்டி சவுண்ட்ஸு, சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம், அந்த ஃபெயிண்ட் ஆடியோ சவுண்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கேட்கும். அந்த மல்டி லேயரில் செப்பரேட் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். கோரஸோட சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே, மெயினாக ஒருத்தர் பாடுறாங்க, அதுக்கு பின்னாடி கோரஸ் வருது, எல்லாமே அப்படியே பிளெண்ட் ஆகி அது அந்த செப்பரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகும். பட் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு அமைதி வேணும், பொறுமை வேணும். அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் டவுன்லோட்ஸில் ப்ளூ கலர் லைட் எரியுதா, இந்த வேவ் ஃபைலு அழகி தீயன்னு ஒரு சாங் இருக்குல்ல மின்னலையில், அழகிய தீயன்னு, அந்த சாங்கு கிட்டத்தட்ட 550 MBங்க. அப்போ யோசிச்சுக்கோங்க, கிரேசி சைஸ் ஃபைல் சைஸ். ஒரிஜினலில் வச்சு கேட்கும்போது செமையாக இருக்குது. ஆனால் ஷவுமி சவுண்ட் மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் வரும்போது அப்படியே ஒய்டாகுதுங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குங்கிறத பொறுத்து நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். ஸோ அது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சப்போஸ் இந்த மாதிரி மியூசிக் பிளேயரில் கேட்குறேன், டேப் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் அதில் கேட்க போகிறேன். யூடியூப் மியூசிக் ஆப் போயாச்சு, கனெக்ட் செய்து விட்டேன். USB ஆக்சஸ் ப்ராம்ப்ட், USB ஆக்சஸ் கிடைக்கவில்லை. இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஃபியோ பிளேயர் சொதப்புதுங்க. இதில் ஃபியோ பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக் பிளேயர், ஆஃப்லைன் சாங்ஸ் கேட்க அது சொதப்புதுங்க. ஆனால் இப்போ நான் டேரெக்டாக யூடியூப் மியூசிக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் இருக்குது ஆடியோ. இதிலெல்லாம் எப்படி இருக்குன்னா, டேப்லலாம் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணணும் இல்லைங்க. டேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 15,000 கூட இருக்குது. பட் யூஸ்டு டேப்பும் நீங்கள் வாங்க முடியும். அதில் ஃபோனை விட இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நண்பர்களே கம்யூனிட்டி பேஜில் பார்த்தீங்கன்னா ₹1700 ₹1600 இருக்கிற ஏகேஜி இயர்ஃபோன்ஸ் வந்து ஏகேஜி டியூன்டு ஒயர்டு அந்த பிரைடட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து டைப் சி ஹெட்ஃபோன்ஸு சாம்சங்கோட ஓன் பட்ஸ் 3 ப்ரோவை போட்டு தருது அப்படின்வாங்க ஆடியோ குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் எப்படி இருக்குன்னா, இப்போ ₹1,50,000 கொடுத்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறீங்கன்னா அதில் ஆடியோ நல்லா இருக்கணும். பட் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோன்லேயுமே டேக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதில்ல. டிஃபால்ட்டாக வரக்கூடிய குவால்காம் டேக் ஏதாவது யூஸ் பண்ணால் தான் உண்டு. பட் இதிலெல்லாம் அப்படி இருக்காது. உங்களுக்கு குவாட் டேக் இருக்கும். இந்த மாதிரியான மியூசிக் பிளேயர்ஸில் டெடிக்கேட்டடாகவே குவாட் டேக் இருக்கும். அண்ட் ரொம்ப ப்ரிசைஸாக வந்து மியூசிக்குன்னே ஒரு சில ஒர்க்லாம் உள்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆம்ப்ளிஃபை ஆகும்போது எந்த இடத்துலையுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான ஏரியா எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஜோக் என்னன்னா, இதுலேருந்து ஆடியோ வரும்போதே அது வேறு லெவலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அனுப்புது. ப்ளஸ் திரும்ப இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா தலைவனும் ஏதோ ஒரு வேலையை பார்த்து அனுப்புகிறான். ஸோ இவ்வளோ ஒர்க் நடக்கும்போது இந்த இடத்துலலாம் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது.
டிஃப்ரென்ஸ் ஃபார் ஷுர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபோன்ஸ்க்கு இது மோர் தென் எனஃப் ப்ரோ. நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப் வாங்கி தான் பாட்டு லிசன் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இதுக்கு தான் நான் வந்து டேப் ரிலேட்டடாக டெடிகேட்டடாக போட்ட வீடியோலேயே போட்டிருப்பேன். டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு இருக்கோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். டைமே இல்லைன்னா வாங்கி சும்மா தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மல்டிபிள் ஃபோன்ஸு, டேப்லெட்ஸு, பிசி, லேப்டாப்பு எதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் இவங்க அழகாக என்ன பண்ணிட்டாங்கன்னா டைப் சி தான். பட் உங்களுக்கு வந்து டைப் ஏ டு சியும் கொடுத்துட்றாங்களா. ஸோ பிசி லேப்டாப்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் இதில் வந்து உங்களுக்கு மியூசிக் நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இதுக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க டியூன் பண்ணியிருக்கிறது நான் சொன்னல ஒரு வேவ் ஃபீல் தான் இருக்குது. பர்சனலாக நான் லிசன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குது. EQ ஃபீல் வந்து எப்படி வருதுன்னா ஒரு டீப் வீலாம் இல்லை. இதுவே சூப்பர் மிக்ஸ் 4லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, அவன் வீக்காக தான் நல்லாவே பேஸ் கும்மாங்குத்து, அதே சமயம் உங்களுக்கு ஹைஸும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா ஹைஸ் இருக்குது, பேஸ் வந்து இருக்குது, எல்லாமே ஹைஸ் வந்து பேஸோட கொஞ்சம் ஹையாகவே இருக்குது நார்மலாக. பட் நீங்கள் EQவில் போய் ஒர்க் பண்ணி விளாண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஹைஸை டிப் பண்ணிட்டு பேஸை மட்டும் பூஸ்ட் பண்ணேன்னா பூஸ்ட் ஆகுது. அதில் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஏற்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் வால்யூம் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 60% வால்யூமே மோர் தென் எனஃப்ங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபோன் எதில் கனெக்ட் பண்ணாலுமே 60% வால்யூமே போதும்பா. அதுக்கு மேலே வால்யூம் வச்சா காதை பறி கொடுக்க வேண்டியது தான். இதில் ஹைலைட் என்னென்னா 60% வால்யூம்லலாம் இந்த மாதிரி ஐஎம்ஸில் நம்ம பாட்டு லிசன் பண்ணும்போது என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிட்டாச்சாக இருப்போங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போகும்போது உங்களுக்கு நல்லா ஆல்ரெடி போய் பழக்கப்பட்ட ஒரு இடம், பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சால் வேணால் ஐஎம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போய்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் கால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டோர் கால்ஸ் மட்டும் பார்ப்போமா. கால்ஸுக்கு கூட சிவப்பு கலரில் லைட் எறிகிறான் ஐயா. இது என்னென்னா ST2 Pro அப்படின்ற ஒரு ஐஎம். இது வந்து ஒரு டைப் சி டேக்கோட வரக்கூடிய ஒரு ஐஎம். ஸோ இந்த ஐஎம்லேருந்து நான் கால் பண்ணுறேன். எப்படி இருக்குது கால் குவாலிட்டி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் பக்கத்தில் கொண்டு வரேன். வாய் பக்கத்தில் மைக் கொண்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி இருக்கு? பக்கத்துல கொண்டு இருக்கு, பட் குவாலிட்டி அதே மாதிரி நல்லதா இருக்கு. ஓகே, சூப்பர். ரைட். அப்போ நான் சும்மா இண்டோருக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். மற்றபடி நான் சைக்கிள் ஓட்டிட்டு வண்டி ஓட்டிட்டுலாம் நான் ட்ரை பண்ணல. ஸோ இண்டோரில் ஃபேனுக்கு அடியில் உட்காந்துருக்கும் போது பேசினா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இப்போ ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். டிஃபரன்ஸே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஃபார் த விமர்சனம். ஓகேங்க, கால் குவாலிட்டி நம்ம பரத் ப்ரோவும் ஆல் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் இண்டோரில் மட்டும்தாங்க நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் கேமிங்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், கேமர்ஸ்க்கு இது கொஞ்சம் இந்த கேபிளே செட் ஆகும். அப்போது இந்த கேபிளில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பட்ஸை மாட்டுறீங்களோ அந்த பட்ஸ் ஆல்ரெடி எப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு டியூன் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ குமாங்கத்தோ பதின்னு அடித்து தூக்குன்னு தூக்கலாம். மைக்ரோஃபோன் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால கேமிங்க்கு இது இன்னும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஆஃபீஸ் கால்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதான் C2A இருக்கு இல்லையா. ஸோ C2A இருக்கிறனால ஆஃபீஸ் கால்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கேமிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்த முடியக்கூடிய ஒரு எபிலிட்டியை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ரைஸ்க்கு வாங்குனீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆக மொத்தம் ஹிதீஸ் இவங்க நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. போக போக இன்னும் இவங்க என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸோட வராங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாக அது புதுசாக ஃபீல் ஆகுது. நம்ம ஊரில் வந்து இன்னும் என்னென்ன மாதிரியான அவுட்லெட்ஸ் வழியாக வருதுன்னு பார்ப்போம். ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று இருக்குது, ஆடியோ ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ இவங்க வழியெல்லாம் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. கேபிள் மட்டும் வேணும்னாலும் வாங்க முடியும். 4300 அந்த மாதிரி இருந்தது. பட்ஸோட சேர்த்து வாங்கினா 4700 4800 இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பட்ஸோட சேர்த்தே கூட வாங்கிக்கோங்க. வேறு ஒரு ஆல்ரெடி ஐஎம் வச்சுருக்கீங்கனாலும் வாங்கிக்கோங்க. 500 ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த பட்ஸ் ஒர்த்து தான். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்வது சிவபரணி. காது அடைச்ச மாதிரி நல்லா அடைச்ச மாதிரி ஆகிடுதுங்க ஐஎம்ஏ. ரைட்டு, நன்றிகள் பல. பார்க்கலாம். பை.